அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசுவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட சில நாமங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு நாமம் என்னவென்றால் சமாதான பிரபு. ஏசாயா 9:6 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமம் சமாதான பிரபு. சாலமோன் சொல்லுவான், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நீங்கள் கர்த்தரை சமாதான பிரபுவாக அறிந்து கொண்டால் அந்த நாமத்தின் வல்லமைக்குள் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலும் சமாதானம், நம்முடைய குடும்பத்திலும் சமாதானம், நாம் கையிட்டு செய்யும் எந்த காரியத்திலும் சமாதானம் இருக்கும். அது எப்படி நான் அந்த நாமத்திற்குள் ஓடுவது? அப்படி என்றால் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் அவருடைய நாமத்திற்குள் நான் ஓடி சுகமாய் தங்கியிருப்பது. இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தின் வல்லமை எனக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. இயேசு எங்கே உண்டோ அங்கே சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மேய்ப்பர்களுக்கு அறிவித்த தேவதூதனோடு தேவதூதனின் சேனைகள் சேர்ந்து ஒரு பாடலை பாடினார்கள். அந்த பாடலை நாம் லூக்கா 2:14 வாசிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு பாலகனாய் பிறந்திருக்கிறார். ஆகவே தேவதூதர்கள் அவரை வாழ்த்தி பாடும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? மனுஷர் மேல் பிரியம் உண்டானது, பூமியிலே சமாதானம். ஏன்? இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். இதே லூக்கா 19 எடுத்துக்கொள்வோம். 38 பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும்
உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். உன்னதத்திலே மகிமை, பரலோகத்தில் சமாதானம். இயேசு பூமியிலே பிறந்த பொழுது பூமிக்கு சமாதானம். ஆனால் இந்த இடத்திலே அவர் ராஜாவாக மரிப்பதற்கு பவனியாக போகிறார். அவர் சிலுவை மரணத்தை நோக்கி போகிற அந்த பாதையிலே அவரை ஜனங்கள் பாடுகிறார்கள். இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்னதாக இவர் பரலோகத்துக்கு ஏறி போவார். அப்பொழுது பரலோகத்திலே சமாதானம். பாருங்கள், இயேசு எங்கே உண்டோ அங்கே சமாதானம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போய்விட்டாரே, இனி இந்த பூமியிலே சமாதானமே இருக்காதா? அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்னும் எபிரேயர் 13 நாம் வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை நம் உள்ளத்திலே வாசம் பண்ணும்படி வைத்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போனாலும் இங்கே நம்முடனே கூட அவர் இருக்கிறபடியால் நமக்கு சமாதானம் உண்டு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் எந்த சூழ்நிலையை கண்டும் கலங்கவும் அவசியமில்லை, அது பயப்படவும் தேவையும் இல்லை. தேவனுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்யும். அவர் நம்மோடு இருக்கிறபடியால், அவருடைய சமாதானம் நமக்குள் இருக்கிறபடியால் நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்படி என்றால் நான் கூட ஒன்று கேட்கலாம், இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் கூட இருக்கிறாரா? பூமியில் உள்ள எல்லாரோடும் அவர் கூட இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களைத்தான் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்களுக்குத்தான் தன்னுடைய சமாதானத்தை தருகிறார். அவர்களுக்குத்தான் தன்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஒரு வாய்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாய் என்றால் உனக்கு தேவன் தருகிற சமாதானம் நிச்சயம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில்
சமாதானம் உண்டு. 1000 வருட அரசாட்சியிலே அங்கே பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரில்லை. பால் மறக்காத குழந்தை அது விரியன் பாம்பின் புற்றிலே கையை விடும். கரடியும் சிங்கமும் புலியும் ஒருமித்து மேயும் ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான். அத்தனை சமாதானம் தேவனுடைய ராஜ்யத்திலும் உண்டு. அவர் பூமியிலே ஆளுகை செய்யும் பொழுது இந்த பூமிக்கும் அந்த சமாதானம் உண்டு. அதனால் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பூமியிலே சமாதானம் என்றார்கள். நான் இந்த தேவ சமாதானத்தை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பீஸ் வித் காட். இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி நமக்கு சமாதானம்? அவர் நமக்கு எப்படி சமாதானம் தருகிறார் என்றால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் அவர் பகையை கொண்டு இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று பவுல் எழுதுகிறான். அவருடைய இரத்தம் என் பாவங்களை மன்னித்து சுத்திகரித்து என்னை நீதிமான் ஆக்கினபடியால் எனக்கு தேவனுடைய சமாதானம் கிடைத்திருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி, நான் என்ன செய்தாலும் எனக்குள் சமாதானம் இராது. என் இருதயத்திற்குள்ள எப்பவும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நீர் என் வாழ்க்கையின் ராஜாவாயிரும் ஆளுகை செய்யும்னு அவரிடத்துல என் வாழ்க்கையை நான் என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ அன்னைக்கே அவருடைய சமாதானம் என் இருதயத்தில் இருக்கும். அவர் சொல்லியிருக்கார், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், நீ உன் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அது உண்மையான வார்த்தை. அப்ப நான் இயேசுவை சமாதான பிரபுவாக ஏற்றுக்கொண்டால் நான் எந்த சூழ்நிலைக்கும் என்ன நடந்தாலும் நான் அதற்கு கொஞ்சம் கூட கலங்க போவது கிடையாது. அந்த பெரிய சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். பவுலினுடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானத்தை பார்க்கிறோம். மெலித்தா தீவிலே எல்லாரும் குளிர்காய விறகை அள்ளி போடும் பொழுது ஒரு விரியன் பவுலின் கையிலே கடித்து தொங்கினது. ஜனங்கள்லாம் பார்த்து, இவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தா கடலுக்கு தப்பி இந்த பாம்புக்கு இரையாகிறான். அவனோ அந்த பாம்பை தீயிலே உதறி போட்டு ஒன்றும் ஆகாமல் இருந்தான். காரணம் அவனுக்குள் இருந்த விசுவாசம். என் தேவன் என்னை ரோமாபுரிக்கு அனுப்புகிறார், இந்த பாம்பு தடை செய்யாது. எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனிடத்தில் வைத்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்ததினால் அவனுக்குள் சமாதானம் ஆட்கொண்டிருந்தது. சகோதரனே, சகோதரியே, உனக்கும் பயங்கரமான காரியங்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில். ஆனால்
உனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். நீயோ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பாய் என்றால் நிச்சயம் அந்த சமாதானம் உனக்கு உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பாவம் உன் சமாதானத்தை எடுத்து போடும். பாவம் உன் சமாதானத்தை எடுத்து போடும். ஒரு செக்ரட்டேரியட்டில் வேலை பார்த்த ஒருவன் கொஞ்சம் பணத்தை அவன் லஞ்சமாக பெற்று அன்றைக்கு நடந்து கொண்டு சென்றான். திடீரென பின்னாலே ஒரு போலீஸ் ஜீப் வந்தது. அந்த போலீஸில் இருந்தவன், இந்த ஆள் செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்குறவர்ல, மழையில் இப்படி நனைகிறார, ஏற்றுக்கொள்வோம்னு அவர் பக்கத்தில் வந்து ஏறுங்க சார்னா. அவருக்கு உள்ளுக்குள்ளே பாவம் செய்ததுனால சமாதானம் இல்லை, ஓட ஆரம்பித்தார். உடனே போலீஸ்காரருக்கு சந்தேகம் வந்து அவரை விரட்டி பிடித்து விசாரித்ததில் அவர் லஞ்சம் வாங்கின உண்மை வந்தது. நீ பாவம் செய்யும் பொழுது சமாதானமாய் இருக்க முடியாது. தேவன் சொன்ன உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொன்ன மாதிரி ஒன்னால் இருக்க முடியாது. பாவத்தை அறிக்கை செய், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யத்திற்குள் வா, தேவனுடைய சமாதானம் உனக்குள் இருக்கும். இரண்டாவதாக, நீ தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே வாசித்து விசுவாசித்து அதன்படி நடக்க ஆரம்பி. அப்பொழுது உனக்கு மிகுந்த சமாதானம். தாவீது சொல்வான், உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். சங்கீதம் 119, 165 அவன் சொல்லுவான். சகோதரனே, தேவனை ஏற்றுக்கொள், மனம் திரும்பு, பாவத்தை விடு, அறிக்கை செய்து விட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறு, தேவனோடு நல்ல உறவில் இரு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசித்து தேவனுடைய ஆலோசனைகளின்படி நட. உனக்குள் சமாதானம், உன் குடும்பத்திற்குள் சமாதானம், நீ வேலை பார்க்கிற இடத்தில் தேவன் உனக்கு சமாதானம் தருவார். கர்த்தர் தாமே இன்றைக்கும் தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.